வணக்கம் சொந்தங்களே, என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நிறைய சொல்ல முடியும். நம்ம சொந்தங்கள்லாம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ இன்னைக்கு என்ன டாபிக்னு சொல்லுவோமா? இதுவும் என் கதை தாங்க. வேற யார் பத்தியும் இல்லை. ஆனா எல்லாத்துக்கும் நடந்திருக்கும். சாரி, அப்படி இருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஆனா எல்லாம் நினைச்சிருக்காங்க இந்த இப்போங்க லேடிஸ் மட்டும்தான் அடுத்தவங்க வந்து போட்டு கொடுக்கும் இந்த ரூமர்ஸ் பேசும் அப்படின்ட்டு. ஆனா அப்படியெல்லாம் இல்லைங்க. இந்த மாமாக்காரங்க இவங்க இருக்காங்க வரீங்களா, நம்ம ஆம்பளைங்களுமே இந்த மாதிரி போட்டு கொடுக்குற வேலையெல்லாம் பார்க்காங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டில் 2 பொண்ணு வச்சிருக்காங்க. ஆனால் நம்ம வீட்டில் இருந்து நம்மளே குறை சொல்றது. அது எப்படி சரி, நான் இல்லாத நேரம் குறை சொன்னாலும் பரவாயில்ல, நான் இருக்கிற நேரம் ஏன் இப்படி பிடிச்சிருக்கிறீங்கன்னு எனக்கும் தெரியல. நான் யாருக்கும் வம்புக்கும் போது இதெல்லாம் பேசுறதே இல்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல பார்த்தா போதும் என்ன சொல்றேன்னா, பொண்ணை வெளியூருக்கு அனுப்புறீங்க, அங்கோ இப்படித்தான் இந்த பொண்ணு போச்சு. அந்த எந்த பொண்ணு நான் தெரிஞ்சே ஆகணும். அந்த பொண்ணு போச்சு, போயோன்னா ஒருத்தனை கூட்டு வந்து அப்ப நாங்களாம் என்ன ரன்னிங் ரேஸ் ஓடி போய் கூப்பிடுறதுக்குன்னு ரெடியா எழுதி வச்சுட்டு போறோம்மா. எனக்கே ஒன்றும் புரியல. இது எப்படி கணிச்சு சொல்றாங்க? அன்றே கணித்தார் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் வச்ச வேண்டியதான் போல. ஏன்னா போய் கூட்டிட்டு ஓடி வந்துடுச்சான். அதே மாதிரி நான் போய் நான் இங்க இருந்து ரெடியா ப்ரிப்பேர் பண்ணி அது சரி. எனக்கு அதான் ஒரு டவுட்டு. நான் அங்க போய் ஒருத்தனை இழுத்துட்டு வர்றதுக்கு ஏன் அவ்வளவு கஷ்டப்படாம இங்கேயே ஒருத்தனை கூட்டு போயிடலாமே. அது ஐடியாவை பாருங்க. கூட்டுட்டு ஓடணும்னு முடிவு எடுத்துட்டா அது எதுக்கு வெளியூருக்கு போய் நான் கூட்டிட்டு ஓடணும்? உள்ளூர்லயே கூட்டிட்டு ஓடிடலாம். அதெல்லாம் நம்ம ஊரில் சொல்றாங்க இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் காலேஜ்ல கால் எடுத்து வைக்கிறதுக்கு முன்னாடியே வெளியே ஓடுறதுக்கு பிளான் போட்டு அது எப்படியெல்லாம் ஓடும். நீங்களே வந்து கதை எழுதி போடலாமே மாமா. ஏன் இப்படியெல்லாம் நீங்க எப்படி எப்படி ஓடும்? ஒரு பெண் வெளியே போனா எப்படியெல்லாம் ஓடும் அப்படின்னு சொல்லி ஒரு கதையை ஸ்கிரிப்டே எழுதலாம். இந்த மாதிரி இந்த எஸ்கேப் பண்ற பிளான் சொல்லுவாங்க பார்த்தீங்களா? இப்படி எல்லாம் எஸ்கேப் ஆகுறதுக்கு வழி இருக்கு அப்படின்ட்டு நடக்காதெல்லாம் எங்க பார்த்தாயின்னு எனக்கே தெரியல. இப்படி எல்லாம் நடக்கும். அது என்ன சொல்றோன்னா, இந்த மாதிரிலாம் தேவையில்லாத பேசுறதுக்கு அந்த பிளேட்டை இப்படிலாம் இருந்துக்கோமா, இப்படிலாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு அட்வைஸே போடலாம். ஸோ அட்லாஸ்ட் என்ன அட்வைஸ்னா, வழக்கம் போல பேசுறது தான். இதையும் காலை வாங்கிக்காதீங்க, நல்லதே செய்யுங்க. பை.